Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். அதை பற்றி பிச்சு ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் என்ன நடக்கலாம் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், உங்கள் கருத்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், பதில் சொல்கிறோம். ரைட், சிஎஸ்கே 3 வின்னு அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 வின்னு. 2 பேருமே அவங்க ஹோமில் தான் ஜெயிச்சது. சேப்பாக்கில் சிஎஸ்கேயும் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். அவே மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, தோத்துட்டாங்க. என்ன ஸ்ட்ரகிள்னு தோத்துட்டாங்க அவே மேட்ச்சில். நீங்கள் மெயினாக பாருங்கள், பேட்டிங் அண்ட் bowling அவே மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு. வைசாக்கில் வந்து தோத்தது டெல்லிக்கிட்டேயும், ஹைதராபாத்லேயும் எஸ்ஆர்ஹெச்சில் தோத்தாங்க சிஎஸ்கே. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அடிக்க முடியுமா? ஏன் அடிக்க முடியாது? மும்பை இந்தியன்ஸ் இப்போ 2 மேட்ச்சு லைனாக ஜெயிச்சிட்டாங்க. இதில் மும்பையில் விளாண்டதை போத் த மேட்சஸ் தே ஒன், ஆர்சிபி கிட்டேயும் டெல்லிக்கிட்டேயும். அண்ட் அப்போ எப்படி சொல்கிற ஜெயிக்க முடியும்னா, ராஜஸ்தான் ஜெயிச்சிச்சுல இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு மேட்ச்சு 6 விக்கெட்டில். அதை வச்சு சொல்கிறேன். எனிவே டீட்டெயிலாக உள்ளே போவோம். ப்ளே வெல் யூ கேன் பீட், அவ்வளோதான், யாராக இருந்தாலும் சரி. அண்ட் அவே மேட்சஸில் யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. வைசாக்லேயும் ஹைதராபாத்லேயும் ருத்ராஜ் கைக்வாட் 1 ரன்னு 26 ரன்னு, ரச்சின் ரவீந்திரா 1ல் 2, இன்னொன்று 12 ரன்னு, ரஹானே ஓகே 45 1, 35 1, டேரல் மிச்சல் 34 1, 13 1, சிவம் டுபே 18 1, 45 1. இப்படிலாம் வச்சிங்கன்னா எங்கே ஜெயிக்கிறது? யூனிட் 50. இதில் யாருமே 50 அடிக்கல அவே மேட்ச்சில். சேப்பாக் மேட்சை நான் கொண்டு வரல, அது விட்டுருங்க. ஹோம் பிச்சு எல்லாருக்குமே அட்வான்டேஜஸ் இருக்கும், அதை ஓரமாக வச்சுருவோம். நீங்கள் இந்த அவே மேட்சஸில் இப்போ நாளைக்கு அவே மேட்சில் வெங்கடேஷ் ஸ்டேடியம் என்ன பண்ண போகிறீங்க? போலிங் வருவோம். டியர்லி மிஸ்ஸிங் பத்திரானா. ஆமாம், பத்திரானா லாஸ்ட் 2 மேட்சாக இல்லை, உங்களுக்கு தெரியும். அண்ட் அதோட ரிசல்ட்டு இன்னும் தேர் ஸ்ட்ரகிளிங். சேப்பாக்கில் அதனால ஜெயிச்சிட்டாங்க. தீபக் சார் பாருங்களேன், அந்த வைசாக்கில் விளாண்டப்போ டெல்லிக்கு எதிராக அவர் 0 for 42, எக்கனாமி ரேட் 10.50. வேறு வைசாக்கில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூட எதிரும்போது 3 ஓவர் தான் போட்டார். எக்கனாமி ரேட் 10.10, 1 for 32. முஸ்தபிசர் 1 for 47, 11.8 ஸ்ட்ரைக் ரேட், எக்கனாமிக் ரேட்டு டெல்லிக்கு எதிராக. அதே மாதிரி இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கிட்ட இல்லை. முஸ்தபிசர் விசாரிக்கிறதுக்கு போயிருந்தார் அவர் வேர்ல்டு கப்புக்காக பங்களாதேஷ். முகேஷ் சௌத்ரி விளாண்டாரா இந்த 1 ரன்னு, 1 ஓவர் தான் போட முடிஞ்சு 27 ரன். இந்த வாங்கிக்க டமால் 27 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அவரை. ரைட், துஷார் தேஷ்பாண்டே 0 for 20, எக்கனாமி ரேட்டு 10. இது எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக விளையாடும் போது மொயின் அலி நல்லா போட்டார். ஸ்பின் 2 for 23, எக்கனாமி ரேட் 7.70. நான் இந்த இடத்துல ஜடேஜாவை மென்ஷன் பண்ணல, பிகாஸ் வி எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ வெல். ஜடேஜா கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், பண்ணி தான் ஆகணும், பண்ணுவார். ஸோ அதனால் அவர் கொண்டு வரல. போலிங் பார்த்தீங்களா எப்படி இருந்துன்னு வச்சிங்களேன். பவுலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட் எப்போதும் சொல்கிறது தான் நான். வேறு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பும்ரா ஃபார்மில் வந்துட்டார்ல பயங்கரமாக. எப்போ நியூ பால் கொடுக்க ஆரம்பித்தார் 2வது ஓவர் 3வது ஓவர்லையோ ஹார்திக் பாண்டியா நின்றுட்டு, அப்போ ஹார்திக் பாண்டியா எப்படி கேன் பவுன்ஸ் பேங்க்னு நான் 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் அதேபடி தான் போயிட்டுருக்காங்க. என்ன கேட்டு தான் போட்டாங்கன்னு நான் சொல்லலை, சொல்கிறேன் நான். ஜென்ரலாக கிரிக்கெட் அனலைஸ் பண்ணும்போது யூ கேன் சி த சேஞ்சஸ் ரிக்வயர்ட். அதை கண்டிப்பாக பண்ணணும்னு அதே மாதிரி பண்ணாங்க. தே ஆர் பேக் டு வின்னிங் வேக். பும்ரா அன்பிளேபிள், புது பால். நான் சொன்னேன் பும்ரா 40 for no loss இருக்கும்போது பும்ராட்ட பால் கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. பிரிங் ஹிம் ஏர்லி அண்ட் புது பால் வில் டாக். பாருங்கள் 5 for 21 போன மேட்ச்சில். அண்ட் ஆர்சிபி எதிராக கோலியே தடுமாறுறாரு பும்ராட்ட. இப்போ கோலியெலாம் வந்து டெஸ்ட் மேட்ச்லாம் நெட்ஸில் வேறு விளையாடிருப்பார் நிறைய பும்ரா. ஜெரால் காட்ச்க்கு அவர் வேறு எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் விக்கெட் எடுத்துருவார். அவர் 4 விக்கெட் எடுத்துகிட்டு அப்படின்னு வந்து நிற்பார். டெல்லிக்கு எதிராக சொல்கிறேன். டெல்லிக்கு எதிராக வந்து சிஎஸ்கே தோத்தமா, அந்த டெல்லி கிட்ட மும்பை ஜெயிச்சிடுச்சு. ஸோ இப்படி பேட்டில் வித்தின் பேட்டில் நீங்கள் சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் 199 ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க போன மேட்ச்சில் ஆர்சிபிக்கு எதிராக 15.3 ஓவர்ஸில். எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட். இஷான் கிஷன் 69, ரோஹித் சர்மா கேட்கணுமான்னு அவர் ஒரு 38. இஸ் டியூ ஃபார் பிக் ஸ்கோர். இஸ் அ பிக் ஸ்டேஜ் பிளேயர், பிக் மேட்ச் பிளேயர், பிக் ஸ்கோர் ரிக்வயர்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிக் ஸ்கோர் ஃப்ரம் ரோஹித் சர்மா. சூரியகுமார் அதை ஃபிட் ஆகிட்டு இம்பாக்டாக வராரா, ஃபீல்டிங் வர பண்ணவில்ல, ஜாலியாக உட்காந்துட்டு நேராக வந்து டமால் டிமில் 360 அடிக்கிறார், 52 அடிச்சார். ஹார்திக் பாண்டியா சென்சிபிளாக விளையாட ஆரம்பிச்சிட்டார். இப்போது ரொம்ப ஜாஸ்தி பேசுறதில்ல. லெட் பேட் அண்ட் பால் டூ த டாக்கிங்னு போலிங்கை கம்மி பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். போலிங் அடி வந்தாலே நீங்கள் பேசிக்கலி நீங்கள் இதுவாகிடுவீங்க, டவுன் ஆகிடுவீங்க. பட் 6 பால் 21 ஆர்சிபிக்கு எதிராக. ஆமாம், 350 ஸ்ட்ரைக் ரேட்டு. அஃப்கோர்ஸ் தேவ் திலக் வர்மா, டிம் டேவிட் அவங்க எல்லாமே மேட்ச் வின்னர்ஸ் அந்த கிவன் டே. ஸோ இதெல்லாம் மீறி தான் சென்னை ஜெயிக்கணும் சிஎஸ்கே. அண்ட் கஷ்டம் தான். ஐம் நாட் சேயிங் ஈஸி கேக் வாங்கலாம் கிடையாது. மும்பை தான் ஃபேவரட் ஸ்டேட்டுவே நான் சொல்கிறேன். இங்கே வருவோம். இவங்களுக்கு என்ன ட்ரபிள் அவே மேட்ச்சில் என்ன சிஎஸ்கேக்கு? ரச்சின் ரவீந்திரா நாட் எஃபெக்டிவ். 50 ஓவர் மேட்ச் விளையாடுற மாதிரி இல்லை. 50 ஓவரில் யூ வில் டேக் டைம், செட் ஆகி அப்புறமா 3 பவர் பிளே பொறுமையாக யூ கேன் அக்சலேட் பண்ணி சர்ன்னு 120 அப்படிலாம் அடிச்சார். பட் T20 போது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ரிசல்ட் இஸ் ஷோயிங் இல்லையா? அது அவே மேட்ச்லேயே பாருங்களேன். ரச்சின் ஒரு மேட்ச்சில் 2, ஒரு மேட்ச்சில் 12. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் ஸ்ட்ரைக் ரேட் 130, 135 தாண்ட மாட்டேங்குது. அதுவும் அவே மேட்ச்சில் ஒரு ரன் 26 ரன். ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்கோர் 160, 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் போகணும்.
அண்ட் ரஹானே பவர் பிளேயில் வெரி எஃபெக்டிவாக இருப்பார். நீங்கள் அவர் அடிச்ச ஸ்கோர்லாம் எடுத்து பாருங்களேன். 6 ஓவர்ஸ்க்குள்ளே வந்துட்டாருன்னா ஃப்ளிக்கு, கிளான்ஸு, கவர் டிரைவு, ஃபீல்டர் எல்லாம் உள்ளே இருக்கும்போது ஈஸியாக பிஎஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். மும்பை பிளேயர் வேறு, அவர் கிரவுண்ட் வேறு அது. பட் ஒன்ஸ் ஃபீல்டு ஓப்பன் ஆகிடுச்சு வச்சுங்க, 6 ஓவருக்கு அப்புறம் பவுண்டரியில் 4 வச்சுட்டிங்க 5 பேர்னா அவர் கேனாட் கிளியர் த பவுண்ட்ரி. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பவர் கிடையாது ரசல் மாதிரிலாம் சிக்ஸஸ்லாம் அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால ரஹானே தட் இஸ் வரிங் சைட். சிவம் டுபே பெஸ்ட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர் கொண்டு வந்து டமல் டிமில் போட்டு அடிப்பார். ஸ்பின்னர் பும்ரா கொண்டு வந்துடுவாங்க. அவர் வந்தோடனே பும்ரா கவுன் பால் என்ன பண்ணுவார் தெரியல. இல்லை சிவம் டுபேக்கு இது அவரோட ஹோம் கிரவுண்டு தான் மும்பை. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த வரிஸ் ஃபார் சிஎஸ்கே. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸின்னு சொன்னது காரணமே அதான். பேட்டிங் நீங்கள் ட்ரம்ப் கார்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்பேக்ட் ஃபார் சிஎஸ்கே பி டேரல் மிச்சல். எல்லா கண்டிஷன் எல்லாத்துக்கும் டேரல் மிச்சல் போல சேப்பாக கூட அவருக்கு அவே மேட்ச் மாதிரி தான். ஏன்னா ஒரு நியூசிலாந்து பிளேயர். அவர் ஈ கேன் அடாப்ட் டு எனி சுச்சுவேஷன். ஓப்பனோ, 1 டவுனோ, 2 புது பால், பழைய பால் எல்லாத்துக்கும் விளையாடக்கூடிய ஒரே ஆள் டேரல் மிச்சல். வாட்ச் அவுட் ஃபார் டேரல் மிச்சல். அதே மாதிரி அங்கே பும்ரா அண்ட் பத்திரானா விளையாடுவாரா என்னன்னு தெரியல. பத்திரானா இல்லாத நல்லா தெரியுது. முஸ்தபிசர் கூட சில ஒரு மேட்ச் நல்லா விளையாடு, ஒரு மேட்ச் சரியாக போட முடியல, அடி உழுது பேட்டிங்கில். அண்ட் பிச்சு என்னன்னு கேட்பீங்க. பிச் வில் பி ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் நாளைக்கு. வின் த டாஸ் சேஸ். ஏன்னா டியூ இருக்கும் கண்டிப்பாக. 8:30 மணிக்கெலாம் டியூ வந்துடும். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக டியூ இருக்கும். பால் கிரிப் பண்ணுறது கஷ்டம் ஸ்பின்னர்ஸு. ஸோ தட் யூ ஹேவ் டு சி. பும்ரா அண்ட் ஜெரால் கோட்ஸ்கி. மும்பை இன்னைக்கு ஸ்பின் வீக் தான். ஸ்ரேயஸ் கோபால், பியூ சாவ்லா, நபி கூட 1 ஓவர் 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. பிளே நபின்னு நான் சொன்னேன், விளையாண்டாரு லாஸ்ட் 2 மேட்ச் 1 ஓவர் 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. பட் பேச தான் அவங்க நம்பியிருக்காங்க. சிஎஸ்கே ஸ்பின் பற்றி கவலையே இல்லை. ஏன்னா ஜடேஜா ஆகட்டும், மொயின் அலி ஆகட்டும், தீக்ஷனா 3 தேவைப்பட்ட ரச்சின் கேன் ரோல் இஸ் ஆம். பட் த திங் இஸ் ஃபஸ்ட்டு போலிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா இட் வில் பி எஃபெக்டிவ். டியூ பால் தூக்கி ஈரமான பாலை கொடுத்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இட் வில் பி டஃப். ஸோ வின் த டாஸ் சேஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பேக்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி டேரல் மிச்சல் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஷாக் ஆகிடாதீங்க, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு மேட்ச்ன்னு. எய்தர் வே இட் கேன் கோ. ஏன்னா ஜடேஜா டெல்லிக்கு எதிராக அடிச்சார் நீங்கள் சொல்லுவீங்க. அது கூட 2வது பால் கேட்ச் விட்டார் கலியில் ஐம்பது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் வந்து 4 ஓவரில் 90 அப்படி வேணுங்கும் போது கொஞ்சம் போலிங் தே டுக் இட் ஈஸி. என்னோட அபிப்பிராயம் அது. நாட் எவ்ரி மேட்ச் மேலெல்லாம் வந்து அவரால் பண்ண முடியும். ஏன்னா கீப்பிங் வேறு பண்ணணும். பாப்பா என்ன ஆகுன்னு 10 ரன்னா இருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நான் சொல்லுவேன் வெரி குட் ஈக்குவல்னு. சின்ஸ் 10 ரன்னா இல்லைன்னா மும்பை தான் ஃபேவரட். பர்சன்டேஜ் சொல்ல விரும்பல. பட் பீட்டிங் மும்பை இன் திஸ் சுச்சுவேஷனில் க்ரௌடு ஃபுல்லாக, ஆல்தோ சென்னைக்கும் ஃபேவரபிளாக இருக்கும் ஏன்னா தோனி இருக்கிறதுனால. பட் எப்போதுமே தோனி ஃபுல் ஃப்ளெட்ஜில் கேப்டனாக இருக்கும்போதே அங்கே க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். பட் க்ரௌட் ஒன்லி வில் நாட் ஹெல்ப் யூ. இந்த க்ரௌடும் தான் கத்திட்டு இருந்தது ஹைதராபாத்லேயும் வைசாக்லேயும். ஜெயிக்க முடியலையே, தோத்துட்டோமே எஸ்ஆர்ஹெச்கிட்டையும் டெல்லிக்கிட்டையும். ஸோ க்ரௌடு மட்டுமே உங்களை ஜெயிக்க வைக்காது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுவும் தோனிக்கு மட்டும்தான் கத்தும் க்ரௌடு. வேறு யாரும் நீங்கள் வந்து முகேஷ் சௌத்ரி அவர் 1 ஓவரில் 27 ரன்லாம் போட்டாலாம் எதிர்பார்க்காதீங்க. க்ரௌட் வில் சியர் அப்போன்னு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு பிளேயிங் 11 இம்பாக்ட் பிளேயர் என்ன பண்ணுவாங்க. அவங்க இம்பாக்ட் கன்ஃபார்ம் நேரம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் 10 மேட்ச்சுக்கு. சூரியகுமார் யாதவ் இம்பாக்ட் பிளேயர். எஸ். அண்ட் தே ஹாவ் அ குட் டீம் மும்பை. 2 பேருமே 5-5 ஜெயிச்சவங்க. பட் ஐ சி லாட் ஆஃப் ஹோல் இன் சிஎஸ்கே லைன் அப்பில். ஆமாம், என்ன அப்படி சொல்லிட்டேன்னா ஃபேக்ட் உண்மை தான். இன்னும் கூட ஒருத்தர் போட்டால் சரியான கண்டென்ட் ஃபேர் அண்ட் ஸ்கொயராக பேசுகிறீங்க. நியூட்ரலாக இப்படி தான் பேசணும். எதுக்கும் ஒன் சைடடாக அப்படி சாகணும். ஃபேக்டை நான் சொல்லிட்டேன். இதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்கணும். பும்ரா கேர்ஃபுல். சிவம் டுபே வரும்போது கண்டிப்பாக பும்ரா பால் தூக்கி போட்டு ஹார்திக் பாண்டியா பாருங்க நடக்குதா இல்லையான்னு. எனிவே என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பிறகு பார்த்துட்டு பண்ணி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.